நம்ம வீட்டோட ஹார்ட் கிச்சனுன்னு சொன்னாலும் நம்ம வீட்டோட பிரெயின் நம்ம பூஜா ரூம் தான் இல்லையா? நம்ம வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம், குடும்பத்தாரோட சிரிப்பு சத்தம், அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கே தெரியாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் சேஞ்சஸை கூட பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணக்கூடியது நம்ம பூஜா ரூம் தான் இல்லையா? அப்படி நம்ம பூஜா ரூம் அளவில் பெருசாக இருக்கணும், தேக்கு மர கதவுகள் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பூஜா ரூமுங்கிறது பூஜை அந்த இடத்துல நித்தம் நித்தம் நடக்குதா, நித்தம் நித்தம் ஒரு தீபமாவது அந்த பூஜை அறையில எரியுதா, இவ்வளவு ஏன் அந்த தீபம் ஏத்தக்கூடிய பெண்கள் பொன் சிரிப்போட இருக்காங்களா இல்ல பொய் சிரிப்போட இருக்காங்களாங்கிறதுலயும் தான் இருக்கு இல்லையா? ஏன்னா பூஜா ரூமுங்கிறது அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தையும் அளவிட முடியாத அருட்பெரும் சக்திகளையும் கொண்டது தானே. சரி வாங்க, பூஜா ரூம் எந்த மாதிரி வைக்கலாம், எப்படி பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூஜை ரூமில் எந்த மாதிரி விளக்குகள் ஏற்றணும், அதை எவ்வளோ நேரம் ஏற்றணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு என் ஆச்சிக்கு அவங்க அம்மா சீதனமாக கொடுத்தது, தாய் வீட்டு சீதனமாக கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் பழமையான விளக்கு. இந்த மாதிரி நம்ம முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி பயன்படுத்திய விளக்குகளோ இல்லை மரச்சாமான்களோ அப்படியும் இல்லைன்னா இந்த கலச வகைகள் இப்படி ஏதாவது ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வச்சு அவங்கள நித்தம் நித்தம் தினம் இல்லைன்னா கூட வெள்ளி செவ்வாய் நாட்களில் தீபம் ஏற்றி வழிபடும் போது பித்ரு தோஷம் நீங்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டியை அந்தந்த நாட்களில் தான் நம்மளால் வழிபட முடியலை அப்படின்னாலுமே நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்லலை, நம்ம முன்னோர்கள் எல்லாரும் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாரையும் ஒவ்வொரு முறையுமே நம்ம பூஜை அறையில் வச்சு அவங்கள நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம கூட பக்கபலமாக தக்க துணையாக இருப்பாங்க, நம்ம வெற்றிக்கான பாதையாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி விளக்குகள் இல்லை உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்துதான் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபங்கள் மினிமம் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது எரியணும். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்திகளாக இருக்கட்டும், பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையாற்றல், அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச சக்தியோட அந்த மேக்னட்டிக் பவர் நம்ம மேலே வந்து படணும், நம்ம உடலும் மனமும் ஆத்மார்த்தமாக ஒன்றிணையணும், ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தீபங்களை எரிய விடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணணும். இப்போ நம்ம பூஜை பண்ணிட்டோன்னா விளக்கு ஏற்றிட்டு அது அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. தீபங்கள் ஏற்றின கையோட பக்கத்தில் இருந்து ஒரு 10 நிமிஷமாவது பூஜைகளோ இறைவனோட நாமங்களோ மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகமோ படிக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், இறைவனோட மந்திரங்கள் 6 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், 3 எழுத்து மந்திரம், 1 எழுத்து மந்திரம்னு இப்படி மந்திரங்கள் நம்ம 11, 21, 101 கூட நம்ம படிக்கலாம். ஆனால் பாடல்கள், அதாவது கந்தசஷ்டி கவசம், மகாலட்சுமி அஷ்டகம், இதெல்லாம் பாடல்கள் பாடும்போது ஓரளவுக்கு முழுவதுமாக நம்ம பாடி முடித்ததுக்கப்புறம் எழுந்துக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த நாமங்கள் ஒழுங்காக ஜெபிக்க முடியல, எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் கஷ்டங்களை கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கஷ்டங்களை கண்ணில் காட்டுவாங்களே தவிர்த்து கைவிட்டுற மாட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு சின்ன மெடிடேஷன் பவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம கிச்சன், ஹாலு, பூஜை ரூம் இவ்வளவையும் மொத்த வீட்டையுமே கோவிலாக்கக்கூடிய ஒரே ஒரு தீபம், ஒற்றை தீபம் என்ன அப்படின்னா அது அகண்ட தீபம். அகண்ட தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. அகண்ட தீபம் 2 விதமாக ஏற்றலாம். அதாவது இன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குளிர் வச்சுட்டு படுக்க போயிடலாம். அப்படி இல்லை, இப்போ நம்ம வீட்டில் எப்படி ஏற்றுவேன் அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அகண்ட தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருவேன். அதிலிருந்து மறு வியாழக்கிழமை வரைக்குமே நம்ம வீட்டில் அகண்ட தீபம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்கள குளிர்விக்கவும் மாட்டேன், அதாவது வளர வைப்போம்ல, அதாவது தீபத்தை அணைப்போம் இல்லையா, அணைக்கவும் மாட்டேன். இது எப்படி அணைக்காமல் தொடர்ந்து மாத கணக்கில் வருட கணக்கில் எப்படி இந்த தீபம் எரியுதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் இதே மாதிரி பித்தளையில் இல்லை மண்ணால் ஆன அகண்ட விளக்கு வச்சுருக்கேன். அந்த அகண்ட விளக்கில் இந்த எண்ணெயெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த திரி ஸ்டாண்டில் தீபம் ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதோடு செட்டாக தூக்குவேன். கொஞ்சம் சூடு அதிகமாகவே தான் இருக்கும்.
ஒரு சின்ன இடுக்கி மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு இல்லை எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது அது சுடாது. அதை தூக்கி அந்த மண்ணாலான அகண்ட விளக்கில் வச்சு நம்ம நிலைவாசலில் வச்சுருவேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பூஜை ரூம், நிலைவாசல், அதுக்கப்புறம் நம்ம கிச்சன், ஹால் இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜா ஒர்க்கு, பூ வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு நம்ம நிலைவாசலில் ஏற்றிருந்தோம் இல்லையா அகண்ட தீபம், அந்த அகண்ட தீபத்தை அப்படியே அதில் ஜோதி துணை விளக்கு இருக்கும்ல, அந்த துணை விளக்கு எப்பயும் போல் மகாலட்சுமி தேவியோட நாமங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டே உள்ளே வந்து இந்த அகண்ட விளக்கை ஏற்றிடுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த அகண்ட விளக்கு குளிர்விக்கிற ஒரு எண்ணம் இருக்காது. எப்பயுமே நித்தம் தினம் தினம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வீட்டில் இந்த அகண்ட விளக்கு சுடரா எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சில பூஜை பொருட்கள், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கலசம் கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் வைக்கணும். எவ்வளோ பெருசாக வைக்கிறோம், எவ்வளோ எப்படி சொல்கிறது, நம்ம தங்கத்தில் வைக்கிறோமா வெள்ளியில் வைக்கிறோமா இதெல்லாம் யோசிக்க முடியாதுங்கிறது உண்மை தான். இருந்தாலும் ஒரு சிலர் அதையும் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லைன்னாலும் மண் கலசமாவது நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மண் கலசத்தை வாரத்தில் ஒரு முறை க்ளீன் பண்ணுறது அதை விட நல்லது. அந்த மண் கலசத்தில் மாவிலை 7, 9 இல்லை 3 கூட மாவிலை வச்சுக்கலாம். மாவிலை வச்சு நல்ல தேங்காயை தட்டி பார்த்துக்கோங்க, நல்ல தேங்காயை வச்சு அந்த தேங்காய் முழுக்க மஞ்சள் பரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கலாம். அதே மாதிரி அந்த நன்னீரில் நவநிதிகளும் குடியிருக்கும்படி மங்கள பொருட்கள் சேர்த்து அம்பாளை வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் கலசம் வைக்கும்போது, கலசம் வச்சு பாருங்களேன், மறுவருடமே மகாலட்சுமி பூஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கொடுப்பாங்க. மகாலட்சுமி பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியும். அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய, நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம் இவ்வளோ பெரிய விஷயமா நடக்கும், இப்படிலாம் ஒன்று இருக்க என்ன, இல்லை நம்மளாம் நினச்சிருப்போல வீடு வாங்கணும், இல்லைன்னா பெரிய பெரிய விஷயம் நினச்சிருப்போல கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பெரிய வீடாக வாங்கணும், பெரிய வீடாக கட்டணும்னு, அந்த மாதிரி நினைக்கவே நமக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மகாலட்சுமி, அதாவது நம்ம அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு நிறைந்திருக்கக்கூடிய வரமகாலட்சுமி பூஜையை செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அம்பாள் வந்துடுவாங்க. இன்னொன்று, அம்பாள் அழைக்கும் போது அம்மா எனக்கு அதை கூட இதை கூடன்னு சொல்லாமல் உன்னை நான் ஒரு முறையாவது பூஜை செய்யணும் தேவி, அதுக்கு உண்டான சக்தியையும் திறனையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அம்பாளை வேண்டி பாருங்கள். அப்புறம் நடக்கிறத அம்பாளே எல்லாமே பார்த்துக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக நீங்கள் எந்த தெய்வங்களோட பக்தராக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, மறக்காமல் விநாயகரோட சின்ன சிலையாவது இல்லை ஃபோட்டோவாவது வைங்க. விநாயகர் பெருமானை நினச்சா எல்லா தெய்வங்களையும், நான் சொன்னேன் இல்லையா 30 முக்கோடி தேவர்களையும் தேவிகளையும் பார்த்ததுக்கான சமம். ஏன்னா விநாயகர் நினச்சா போதும். நான் விநாயகரோட தீவிர பக்தன்றதுக்காக மட்டும் இதை சொல்லலை. விநாயகரை நினச்சா முருகர் வந்துடுவார், பார்வதி தேவி வந்துடுவாங்க, சிவபெருமான் வந்துடுவார், இப்படி எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல குடிகொள்வாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கோபமே வராத ஒரு கடவுள்னால் அது விநாயகர் தாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் சிவலிங்கம், முக்கிர தெய்வங்கள், ஆஞ்சநேயர், வாராகி அம்மன், பிரித்தியங்கரா தேவி, இந்த மாதிரி தெய்வ சிலைகளை வைக்கலாமா, தெய்வ படங்களை வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மென்சஸ் டைம் வரும், இல்லை நமக்கு மென்சஸ் டைம் வரும், இதெல்லாம் அதில் கணக்கு கிடையாது. ஆனால் நம்ம பூஜை ரூம்குள்ளே போகும்போது நம்ம உடலும் மனமும் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி தெய்வ சிலைகளோ படங்களோ வைக்கும் போது அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. அசைவம் தவிர்க்கிறதுங்கிறது இப்போ யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த கான்செப்டுக்கே போக வேணாம். அசைவம் சாப்பிட்டாலும் நான் சொன்ன மாதிரி உடலும் மனமும் சுத்தமாக இருந்தால் மட்டும் பூஜை அறைக்குள்ளே போங்க. இல்லை இப்போ அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பூஜை அறையை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தவறில்லை. அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம பெரியவங்க எதுக்காக பூஜை அறையில் பெரிய பெரிய சிலைகளை வைக்கக்கூடாது, அதாவது உக்கிர தெய்வங்களை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, முதல்ல இன்றைக்கி என்ன செய்வோம், நம்ம அசைவம் சாப்பிட்ருக்கோம், தலைக்கு குளிக்க வேண்டாம், உடம்புக்கு வரைக்கும் குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம்குள்ளே போகலான்னு நினைப்போம். அப்புறம் இன்னும் என்ன செய்வோம், இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் கதவு வரைக்கும் சும்மா டச் பண்ணி மூடி வச்சுருவோம் அப்படின்னு யோசிப்போம். நாளைக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே மறந்து கடவுள் யார், நம்ம
நம்ம யாருன்னு தெரியாத அளவுக்கு மாறிடுவோம். இன்னும் சொல்லணும்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஒரு சில இடங்களுக்கு வராத ரீசனே அந்த இடத்தோட சுத்தமும், அந்த இடத்தோட தூய்மையும், அந்த இடத்தோட ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கையும் தான் இல்லையா? அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம் இருக்காதுன்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக தெய்வ சிலைகள் கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருந்தால் அபிஷேகம் பண்ண தேவையில்லைன்னும், அதாவது பெரிய சிலைகள் 1 அடியோ இல்லை 1 அடியோ அப்படியும் இல்லை, நம்ம கையை விட கொஞ்சம் பெரிய சிலைகளாக இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. நான் கேட்குறேன், தெய்வ சிலைகள் சின்னதோ பெருசோ, ஏன் எல்லா தெய்வ சிலைகள்லேயும் உயிருன்றது ஒன்று தான் இல்லையா? இப்போ முருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 3 இன்ச்சு சிலை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 3 இன்ச்சு சிலையில் நிச்சயமாக தெய்வம் குடியிருக்கத்தானே செய்யும். அப்படி இல்லை 1 இன்ச்சு சிலையா 1.5 இன்ச்சு சிலையா, கண்டிப்பாக அந்த 1.5 இன்ச்சு சிலையில உயிர் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஏன்னா எத்தனையோ பேர் சின்ன சின்ன வேல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துக்கு பெரிய பெரிய வேலும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தெய்வ சிலைகள் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம அபிஷேகம் பண்ணுறது, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு மனசுக்கு ஒரு சில்னஸ், அதை என்ன சொல்லணும்னா ஒரு சம்மரில் போய் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மரில் நமக்கு நல்ல கூலிங்காக ஒரு தண்ணி கொடுத்தா, ஒரு மண்பானை தண்ணி கொடுத்தா எப்படி ஒரு சில்னஸ் இருக்கும், அந்த சில்னஸ் ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இப்போது எங்களால் அபிஷேகம் பண்ண முடியல, நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்கள் சிலைகள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்களால் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் கடவுள் தண்டிச்சிருவாரோ, இல்லை கடவுள் கஷ்டப்படுத்துருவாரோ, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் தற்செயலாக உள்ளே வர மாதிரி வந்துருச்சு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எதையும் எதையோடையும் கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. தெய்வம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுப்பாங்களே தவிர்த்து நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க. அடுத்ததாக எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எப்போ எனர்ஜெட்டிக்காக இருப்போம், எப்போ சோர்வாவோன்னு சில நேரங்களில் கணிக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நேற்று 1 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோன்னா இன்றைக்கி 4 மணி நேரம் வேலை பார்க்குற அளவுக்கு எனர்ஜெட்டிக் இருக்கும். ஆனால் அதவே இன்றைக்கி நம்மளால் இவ்வளோ பார்த்துட்டோமே, என்றைக்குமே நம்மளால் பார்க்க முடியாமலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகப்படியான பூஜை பொருட்களை சேர்க்காதீங்க. இதுக்கு நானும் ஒரு உதாரணம் தான். நம்ம வீட்லேயும் நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் நான் விட்டுட்டேன் அப்படின்னாலுமே என்னோடய பூஜை பொருட்கள்னு சொல்கிறத விட அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வாராகி, அதுக்கப்புறம் பாலாம்பிகை, இவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது ஏம்மா எனக்கு இன்னும் சாப்பிட கொடுக்கலன்னு எனக்கு கேட்குற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் என்னால் ஒரு கண்ணீரை தவிர்த்து வேறு எதுவுமே விட முடியாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் உங்களால் வச்சு பராமரிக்க முடியும்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு தேவையான பூஜை பாத்திரங்களை மட்டும் வாங்குங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இப்போ இது எங்களோட ஒரு ப்ரொஃபஷன்றனால ஒரு சில ப்ராடக்ட்லாம் கீழே லிங்க் கொடுப்போம், அதுக்கப்புறமா டேக் ப்ராடக்ட் கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு பயன்படும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பயன்படுறது எனக்கு பயன்படும்னு இல்லை, எனக்கு பயன்படுறது உங்களுக்கு பயன்படும்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. அதே நேரத்துக்கு உங்களால் எவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியும்னு பார்த்துட்டு தேவையான பூஜை பொருட்களை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூஜை ரூமில் கீழே தூபக்கால்லாம் வச்சுருந்தேன் பார்த்துருப்பீங்க முன்னே. அதெல்லாம் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸை வச்சு என்னென்ன தூபம் இன்றைக்கி தேவைப்படுதுன்றதை நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றியுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா பூஜை ரூம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலான்ற வீடியோவுமே தொடர்ந்து காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. இதே சேம் ஸ்டெப்பவே நம்ம கார்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நம்ம பக்கத்தில் இல்லை ஒரு 2 நாள் ஊருக்கு போயிருக்கோன்னா நம்ம கார்டன் இந்தளவுக்கு டெக்கரேட் பண்ண பொருள்லாம் இப்படி ஆயிடுச்சான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆக்வர்டாக பார்க்குறதுக்கே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு குப்பைக்கு நடுவில் நம்ம கார்டன் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த பொருளை நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் எனக்குமே டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ என்னென்ன யோசிச்சிருக்கேன்னா, எனக்கு
எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது. இப்போ நான் முன்ன யூடியூப் போடுறதுக்கு முன்னாடி இதை விட வேலை செஞ்சுருக்கேன். பட் இப்போ யூடியூப் போடுறனால கொஞ்சம் வேலைகளை தவிர்த்துருக்கேன், கொஞ்சம் வேலைகளை அதிகமாக்கியிருக்கேன். அதாவது சில டைமிங்கை குறைச்சி சில டைமிங்கை அதிகமாக்கியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ நேரம் தான் என்னால் பார்க்க முடியும்னு ஒரு ஷெடியூல் இருக்கும்ல, அந்த ஷெடியூலுக்குள்ளே என்னோடய கார்டனை நான் எப்படி பராமரிக்க முடியும் அப்படிங்கிறதையுமே யோசித்து தான் என்னோடய கார்டனை நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 2 விளக்கு ஏற்றுவேன். ஒரு வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ஒரு விளக்கும், அதே மாதிரி மேலே பெருமாள் கிட்ட ஒரு விளக்கும் ஏற்றுவேன். அந்த விளக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு என் கார்டனை க்ளீன் பண்ணால் சரியாக இருக்குன்றதுக்காக தான் கிராஸ் மேட் போட்டிருக்கேன். ஏன்னா நார்மலாக ஒரு ஷெல்ஃப்லேயோ சேர்லேயோ பாட் வைக்கிறீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த இடத்த இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகுது அப்படின்னா டஸ்ட்டை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே கிராஸ் மேட் போட்டு வைக்கும்போது அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது நமக்கு தெரியாது, பட் அதுலேயுமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதே மாதிரி இப்போ தண்ணிலாம் சிந்துது, அதே நேரத்துக்கு நல்லா செடிக்கு அடித்து விடும்போது தண்ணி படுதுனாலுமே அந்த கிராஸ் மேட்டு இத்து போகாமல் அடியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாகவே அந்த தண்ணி எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த ஸ்டெப் ரேக் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டெப் ரேக்கை நான் நார்மலாக வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எனக்கு தனித்தனியாக அப்படி பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே கிராஸ் மேட் போட்டு வைக்கும்போது எனக்கு இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் நம்ம துளசி தேவி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கொஞ்சம் ஈவினிங் டைமிங்கில், இப்போ நான் பகலில் எடுக்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதுவும் தூரமாக இருக்கிறனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதே க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் துளசி தேவியை பற்றியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை பற்றியுமே கொடுத்துருக்கேன், பிளான்ட் கேரையுமே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட வீடியோ செக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வீடியோவில் பூஜா ரூம் ஆர்கனைசேஷன், பூஜா ரூமை பற்றின தெரிந்தும் தெரியாத கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கார்டன் க்ளீனிங் அண்ட் கொஞ்சம் தண்ணி விடுறதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஆனால் நம்ம துளசி தேவியுமே கார்டனையுமே எப்படி மெயின்டைன் பண்ணலாம், வரக்கூடிய வெயிலுக்கு சம்மருக்கு எந்த மாதிரி கேர் பண்ணலான்றதை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறேன். இன்றைக்கி வேலைகள் இப்படி தான் போச்சு. அடுத்ததாக உருளி எப்படி வைக்கணும், குளிச்சுட்டு தான் வைக்கணுமா, எங்கே வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. உருளியை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா பெண்களும் அதிகாலை எழுந்துச்சு குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்க போகிறோம். அப்படியும் இல்லை, உடல்நலம் காரணமாக எங்களால் குளிக்க முடியலை, ஆனால் உருளி வைக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உருளியை நிலைவாசலில் குளிக்காமலே வைக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஈவிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இந்த உருளிக்கு இருக்குது. அதனால் உருளி வைக்கிறத ஒரு தினமும் ஒரு பழக்கமாக நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கனாலே நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உருளியோட பூக்கள் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சோன்னு நம்ம தூபம் காட்டுவோம் இல்லையா, கற்பூரம், பச்சை கற்பூரம் சேர்க்க வேண்டாம். தூபம் காட்டுற கற்பூரத்தை தூவி விட்டீங்க அப்படின்னா கொசு பூச்சிகள் இது எதுவும் வராது. இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை இந்த உருளியை சுத்தம் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியை இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நான்ஸ்டாப் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.